வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிச்சோடனே ரெண்டு பேருமே போன எபிசோட்ல தன்னந்தனியா பிரிச்சு போயிட்டாங்க. சோ திரும்பியும் அவங்க இந்த ஸ்கூல்ல மீட் பண்ண போறாங்க. என்னதான் அவங்க இவ்வளவு நேரம் ஒரு 2 நாளா அவங்க சேர்ந்தே ஓடிக்கிட்டே இருந்தாலும், அது உயிருக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸே ஆயிட்டாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப திருப்பி பிரிஞ்சுட்டு திருப்பி ஸ்கூல்ல மீட் பண்றதுன்றது ரெண்டு பேருக்குமே ஒரு ஆக்வர்டான விஷயமா இருக்கும். சோ நம்ம ஹீரோ நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோ என்னடா பேசுறது, நம்ம ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசலாமா, இல்ல ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசலாமான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு போவான். சோ இவன் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள போலாம் அப்படின்னு போகும்போது வெளியிலேயே யாரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம மோமோ தான். சோ நம்ம மோமோ யாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரமா. அத பாத்துட்டு இவன் என்ன நினைப்பானா, இவங்க இவ்வளவு சீக்கிரமா நமக்காக வெயிட் பண்ண வாய்ப்பே இல்ல, மேபி அது நானா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். பின்னாடி இருந்து வேற யாரோ ஹாய் காப்பிட்டோன்னே கண்டிப்பா இது நான் கிடையாது, வேற யாருக்கோ தான் மோமோ வெயிட் பண்றாங்க, என்ன மாதிரி ஒரு பையன் எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கா, அவங்களுக்கு சரி வராது போல, சரி மேபி நான் போலாம், நான் கண்டுக்காம போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோவை கிராஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்காம போயிடுவான். இவன் இவங்களை கண்டுக்காம போனதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பாத்துட்டு டக்குன்னு அவனை போய் பின்னாடி அடிச்சுட்டு, என்ன இப்பதான் ஸ்கூலுக்கு வர, ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்பாங்க. இப்பதான் நம்ம ஒக்காரனுக்கே மூஞ்சி பிரகாசமாகும். ஏன்னா மோமோ வெயிட் பண்ணதே ஒக்காரனுக்காக தான். சோ ரெண்டு பேருமே ஒன்னாதான் கிளாஸ்க்கு போவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கிளாஸ்ல இருக்கிறவங்க. சோ நம்ம மோமோ நம்ம ஒக்காரன் கிட்ட அவங்க ஏலியன் கிட்ட மாட்டினப்ப என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சோ ரெண்டு பேரும் ஜாலியாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒக்காரனுக்கு அப்பயுமே ஒரு எம்பாரசிங்கா தான் இருக்கும், ஏன்னா புதுசா ஒருத்தவங்க பேசுறாங்களே அப்படின்னு. சோ ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிருவாங்க. சரி டாட்டா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க கிளாஸ்ல போயிருவாங்களா. ஒக்காரன் உள்ள போனோடனே அவன் கிளாஸ்மேட்ஸ் யாரும் அவனை மதிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் போற வழியில எல்லாம் திட்டுதான் வாங்குவான். சோ திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் அவனோட பெஞ்ச்ல உட்காந்துருவான். அவன் எப்பயும் அந்த ஏலியன்ஸ பத்தி புக் படிப்பான்ல, சோ அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன மனசுக்குள்ள நினைப்பானா, யாரு என்ன வேணாலும் என்னை திட்டட்டும், யாரு என்ன வேணாலும் என்னை புள்ளி பண்ணட்டும், எனக்காக பேசுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்காக நான் எதை வேணாலும் சகிச்சுக்கிருவேன். ஏன்னா இவ்வளவு அழகான ஃப்ரெண்டு எனக்கெல்லாம் யாரு கிடைக்க போறா, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் பொறுத்துக்க போறேன்னு பொறுமையா இருப்பான். அப்ப பால தூக்கி அவன் மூஞ்சி மேலே அடிப்பானுங்க. தெரியாமதான் பட்டதா இருக்கும், ஆனாலுமே அவன் பொறுமையா இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம மோமோ யாருக்கிட்டயுமே பேசாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா மோமோ கண்டுக்காது. மோமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மேபி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மோமோ ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருந்துச்சுல, அந்த பையன் திருப்பி நம்ம மோமோ கிட்ட பேசியிருப்பான், அவன் கூட திரும்பி ஃப்ரெண்டா இருக்கும், ஆனா அவன் திரும்பியும் கழட்டி விட்டு போயிருப்பான். சோ அதனாலதான் மோமோ இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும், அதுவும் இப்படி எல்லாம் இருக்காதே மோமோ, நல்லா பேசுற பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கி கிளாஸ் ஃபுல்லாவே நோட்டு ஃபுல்லா வரைஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் கோஸ்டோட பிக்சர்ஸா வரைவான். அந்த கிராபோட பிக்சர் இருக்குல்ல, அத பத்தி எல்லாம் வரைஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம மோமோவும் ஏலியனை பத்தி பேசணும்னு நினைக்கும். நம்ம மோமோவுக்கு கோஸ்ட பத்தி தெரியும்ன்றதுனால கோஸ்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒக்காரன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஒக்காரனுக்கு ஏலியனை பிடிக்கும் அப்படின்றதுனால ஏலியனை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சோ ரெண்டு பேருமே அவங்க கிளாஸ் டைம் ஃபுல்லா கிளாஸ கவனிக்கவே மாட்டாங்க. எப்ப போய் நம்ம மோமோ கிட்ட ஒக்காரன் கிட்ட மோமோவும் பேச போறோம் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்படியே அவங்க கிளாஸும் போய்கிட்டே இருக்கும். லஞ்ச் பிரேக்கும் வரும். சோ லஞ்ச் பிரேக் வந்த உடனே நம்ம மோமோ டைரக்டா கிளம்பி போய் ஒக்காரனோட கிளாஸ்க்கு போயிட்டு, இங்க அக்கல்ட்டுக்கு ஒண்ணு இருக்கானா அப்படின்னு சொல்லி தான் கேட்கும். ஒக்காரன்ற பேரு இல்ல, ஒரிஜினல் பேரை சொல்லுங்கன்னா ஒரிஜினல் பேரெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிரும். அந்த பக்கம் பார்த்தா ஒக்காரனு மோமோவோட கிளாஸ்ல போயிட்டு கேட்க போயிருப்பான். அங்க போயிட்டு பார்த்தா அவனுக்கு பேசவே வராது, ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு இன்ட்ரோவர்ட்டா. சோ அவன் பேசவே மாட்டான். சோ பரவாயில்ல, கெஃபடேரியா போய் பாப்போம், மேபி இப்ப லஞ்ச்ன்றதுனால அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயும் அவங்க ஸ்டோருக்கு போய் பாப்போம், மேபி லஞ்ச்ன்றதுனால அங்க இருப்பான்னு அவங்க ஸ்டோருக்கு வருவாங்க. சோ மாத்தி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. லஞ்ச் ஃபுல்லா மோமோ ஒக்காரனையும் ஒக்காரன் மோமோவையும் மாத்தி தேடிக்கிட்டே தான் இருக்குங்க. சோ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருங்க. ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரே ஒரு பேசேஜ் வே தான் இருக்கு. ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துருக்குங்க. ஆனா ரெண்டு பேரும் இந்த பக்கம் அவங்க இருக்காங்கன்றத பாத்துருக்காதுங்க. சோ ரெண்டு பேரும் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுங்கன்னா, நம்ம மோமோ என்ன நினைக்கும்னா, மேபி நான் கால்ல அவன் ஒழுங்கா இல்லாதத பாக்காம பேசினேன்ல, அதனாலதான் அவன் என்கிட்ட பேசலன்னு நினைக்கும். ஒக்காரன் என்ன நினைப்பானா, மேபி அவங்க பாப்புலர்ன்றதுனால என்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களோ நினைப்பான். ரெண்டு பேரும் மாத்தி இவங்கள்ட்ட என்கிட்ட பேசாததுக்கு காரணம் நான் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைச்சுக்கிருவாங்க. சோ லஞ்சே முடிய போது இன்ன வரைக்கும் மோமோ ஒக்காரனை பார்க்கவே இல்ல, ஒக்காரனும் மோமோவா பார்க்கவே இல்ல. மேபி நான் இருக்க கூடாது போல, ஃப்ரெண்டா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு மோமோ எதிர்த்து போக ஆரம்பிச்சிரும்.
அந்த பக்கம் உட்காரன் உடனே நான்லாம் இதுக்கு செட்டே ஆக மாட்டேன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளே சாரி சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு பக்கத்துல வருவாங்க. பார்த்தா பக்கத்துல வந்தவனே கவனிக்காம வந்து நல்லா முட்டிடுங்க. முட்டினதுல ரெண்டு பேரோட பல்லு இருக்குல்ல, ரெண்டு பேரோட பல்லு டக்குன்னு அடிச்சிரும். அடிச்ச உடனே டங்குன்னு சவுண்ட் கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மோதிக்கிறோங்க. உடனே மோமோ என்ன கேக்கும்னா, உட்காரும் நீயா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லஞ்சே முடிய போதே அப்படின்னு கேட்கும் போது உடனே உட்காரும் என்ன சொல்லுவானா, நான் உங்களை லஞ்ச் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருந்தேன், நீங்க எங்கதான் போனீங்க அப்படின்னு சொல்லி கேப்பா. உடனே மோமோவும் நானும் உன்னை தேடிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு, உண்மையிலே நீங்க என்னை தேடினீங்களா அப்படின்னு சொல்லி உட்காருன்னு கேப்பான். சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவங்களை தேடிக்கிட்டே இருந்தது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஆனாலும் கூட ரெண்டு பேரும் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவாங்களா. சைலண்ட் ஆனோடனே என்ன பேசுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம மோமோவோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, என்னப்பா இப்படி ஹால்வேல நின்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குங்க. கிஸ் எல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கோவப்பட்டு, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி சோடா புட்டிய போய் நான் வந்து கிஸ் பண்ணுவேனா, எனக்கு ஒரு சென்ஸ் இல்லன்னு நினைக்கிறியா என்ன. அவன் என்னடானா, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்டூபிடான கேர்ள் எல்லாம் நான் கிஸ் பண்ணவே மாட்டேன்மா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறோங்க. நல்லா உனக்கெல்லாம் யாரா வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ திட்டிட்டு போயிரும். உனக்கெல்லாம் யாரு வெயிட் பண்ணுவான்னு சொல்லி உக்காரணும் திட்டிட்டு மாத்தி மாத்தி வேற வேற டைரக்ஷன்ல போயிடும். இதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சண்டை போடுற மாதிரி சண்டை போட சொன்னா வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்ம உக்காரன் வந்து சூச்சு போக்குறதுக்காக போவான். அப்ப ஒரு அதிர்ச்சியான விஷயத்த வந்து பாப்பான். ஏதோ ஒண்ணு திரும்பி மிஸ் ஆகுது போல. அந்த பக்கம் பார்த்தா மோமோவோட கிளாஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மோமோவை சுத்தி இருப்பாங்க. அந்த பையன் யாரு, அந்த பையன் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல இவங்க கிஸ் பேர பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லும். நம்ம உட்காரன் வந்து நம்ம மோமோவை பாக்குறதுக்காக அவங்க கிளாஸுக்கே வந்துருவான். வந்துட்டு மோமோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனா மோமோ, நான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, நீ உன் கிளாஸ்க்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனாலும் நம்ம உட்காரன் என்ன சொல்லுவானா, தயவு செஞ்சு என் கூட தனியா பேசுறதுக்கு உடனே வாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை இது, நீங்க ஹெல்ப் பண்ணணும், உங்க ஹெல்ப் இல்லாம என்னால சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா அது எதையுமே கேட்காம மோமோ, அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும். இத பார்த்தோன்னே அவன் என்ன சொல்லுவானா, நீங்க காலைல என் கூட நல்லா தானே பேசுனீங்க, அதுக்குள்ளேயும் ஏன் பேசாம போறீங்க, அதுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, காலைல நான் வந்து நீ தான் பேச வேணாம்னு சொன்னீல, அப்புறம் எதுக்கு இப்பெல்லாம் வந்து பேசுற, நான் ஒன்னும் ஒன்றெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு என்ன சொன்னாலுமே நம்ம மோமோ திரும்பியே பாக்காதா. இத பார்த்த உடனே நம்ம உட்காரன் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவான். சைலண்ட் ஆயிட்டு என்ன சொல்லுவானா, என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போயிருவான். அவன் வேற எதுவுமே பேச மாட்டான். நம்ம மோமோவும் வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணோம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிற மாதிரி அதுவும் ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கேட்பாங்க. எதுவுமே பேசாது. சோ ஸ்கூலும் அன்னைக்கு முடிஞ்சிரும். ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப நம்ம உட்காரன் வந்து தெரியாம ஒரு பொண்ணு மேல இடிச்சிருவான். இடிச்ச உடனே அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். உடனே இவன் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, உங்களுக்கு பரவாயில்லையா, எதுவும் அடிப்படலையே, ஏதாவது கையில கீழே நான் இடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர ஆரம்பிச்சிரும். உடனே இவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், தெரியாம தானே ஒண்ணு நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லன்னு அந்த பொண்ணு தொட்டு பேச ஆரம்பிச்சிரும். அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சோனே நம்ம உட்காரணுமே, நம்ம இன்னைக்கு லக்கி போல கியூட்டான பொண்ணுங்கலாம் நம்மகிட்ட வந்து பேசுறாங்கன்னு நினைப்பா. சோ அப்ப கரெக்டா நம்ம மோமோவும் அந்த இடத்துக்கு வருவாங்க. நம்ம மோமோ நடந்து வந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது முன்னாடி பார்த்தா யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிட்டே மாதிரி இருக்கும். யாரான்னு பார்த்தா அது வந்து உட்காரன்டா. அந்த உட்காரன் வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவனை தொட்டு பேசிக்கிட்டே இருக்கும். இத பார்த்தோன்னே நம்ம மோமோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மேபி ஃப்ரெண்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அந்த மோமோவை தாண்டி அந்த பொண்ணு போறப்ப அந்த பொண்ணு நம்ம உட்காரனை பார்த்து என்ன சொல்லும்னா, அந்த கண்ணாடிக்கெல்லாம் வந்து நான் தான் முதல்ல வந்து அவன்கிட்ட பேசினவனா இருப்பேன், வேற யாரும் அவன்கிட்ட எல்லாம் பேசியிருக்கவே மாட்டாங்க, என்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணெல்லாம் அவனுக்கு பாக்குறதுக்கு சான்ஸே கிடைச்சிருக்காது, இதுதான் அவனோட கடைசி நாளாவும் இருக்கும், வேற யாரையும் அவன் வாழ்க்கையில பார்க்கவும் மாட்டான், மேபி அத லைஃப் ஃபுல்லா அவன் வச்சு அனுபவிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசும் நம்ம உட்காரனை பத்தி. இந்த மாதிரி உட்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டு போனதை பார்த்த உடனே நம்ம மோமோவுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். உடனே ஒரு பக்கத்துல இருந்த ஒரு பக்கெட் இருக்கும், அதை தன்னோட சைக்கிக் பவர்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணு மண்டையிலே டொம்முன்னு போடும். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துரும். இத பார்த்த உடனே அங்க இருக்கிற உட்காருன், ஐயோ இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சா, ஒருவேளை என்கிட்ட பேசினதுனால ஏதாவது வந்து சாபம் கீபம் கிடைச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவானா. உடனே மோமோ அவனை கைய பிடிச்சுக்கிட்டு, வா நம்ம அப்படியே வெளில வீட்டுக்கு போவோமா, ஒன்னாவே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும். அப்ப இந்த பக்கெட் விழுந்த பொண்ணுமே வந்து எந்திரிச்சிரும். அந்த பொண்ணு முன்னாடியே இந்த மோமோ என்ன சொல்லும்னா, நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது, உன்னை பத்தி வேல்யூ தெரியாதவங்களுக்கு எல்லாம் அவங்க தலையில இன்னும் எவ்வளவு பெரிய பக்கெட் வேணாலும் விழுகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே வேணும்னே குத்தி காட்டிட்டு அங்க இருந்து நம்ம உட்காரனை கூட்டிட்டு போயிடும். சோ வெளில போனோடனே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் போவாங்க. ரெண்டு பேருக்கும் இன்னமுமே ஆக்வர்டா தான் இருக்கும். ஏன்னா நடுவுல நம்ம மோமோ வந்து அந்த கிளாஸ் ரூம்ல திட்டினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம உட்காரன் வந்து பேசிட்டு போனதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. உடனே மோமோ என்ன சொல்லும்னா,
அப்ப பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிரு. மேபி அந்த டீத் எல்லாம் இடிச்சுக்கிட்டப்ப நான் வந்து கொஞ்சம் கோவமாயிட்டேன் போல, அதனால அப்படி பேசிட்டேன். அதே மாதிரி உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட்டுமே இல்ல, சாரி நான் அப்படி பேசுனதுக்குன்னு சொல்லும். உடனே இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது முக்கியம் கிடையாது, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த டர்போ கிரானிய வந்து நம்ம தோக்கடிச்சோம்ல, அந்த கேர்ஸ் கூட போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காசு இன்னும் போகல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு போயிடுச்சுன்பா. சோ நம்ம டர்போ கிளவி அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து பனானாவை தானே. சோ அவனோட பனானாவை எடுத்துட்டு தான் அவனுக்கு காசை கொடுக்கும். ஆனா இப்ப பனானா திருப்பி வந்துருச்சு. ஆனா பனானா வந்துருச்சு, அதுக்கு பதிலா அவனோட 2 எலுமிச்சம்பழமும் போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு பனானா என்னன்னு புரிஞ்சா எலுமிச்சம்பழம் என்னன்னு புரியும். சோ இப்ப லெமனை எடுத்துட்டு போயிடுச்சா. இதுக்கு கேட்ட உடனே நம்ம கிராண்ட்மா என்ன சொல்லுனா, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நீ என்கிட்ட அந்த பேண்ட கழட்டிட்டு காட்டி இருந்தீனா நான் அப்பவே இதை கண்டுபிடிச்சிருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இவன் உடனே நான் வந்து நீங்க அப்ப என்னை பேண்ட கழட்ட சொன்னது அதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். சோ ஒரு ரிச்சுவலை பண்ணி உண்மையிலேயே இவன் மேல கர்ஸ் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பொம்மை, அது மேல ஒரு தாலிஸ்மன், இவன் கண்ணு முன்னாடி, அதாவது இவனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு இவனோட காலை வந்து ஒரு தண்ணிக்குள்ள வைக்க சொல்லும். இவனை பின்னாடி இருந்து வேகமா அடிக்கும். எதுக்குன்னா இவன் மேல ஏதாவது கர்ஸ் இருக்கா இல்லையான்றதை இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லும் இந்த கிராண்ட்மா. இந்த கிராண்ட்மா இவனை போட்ட தலையில அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அப்ப இவனோட ஆரால ஏதாவது டிஃபரெண்டா சேஞ்ச் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மோமோவை பார்த்து கேட்கும். நம்ம மோமோவுமே சொல்லும், கரெக்டா அடிச்ச சமயத்துல ஏதோ ஒண்ணு அவனோட ஆரா கலரு மாறின மாதிரி இருக்கு. சோ டக்குனு சிவப்பு கலர்ல மாறின மாதிரி இருக்கு. அப்ப இன்னமுமே அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இத கண்டுபிடிக்கணும்னா வேற வழியே இல்ல, இன்னும் ஃபோர்ஸா இவனை அடிக்கும் போது டக்குனு நீ அந்த ஆரா மாறத வெளில எடுத்துருன்னு சொல்லும். உடனே மோமோவும் கரெக்டா அடிக்கிற நேரத்துல அதை புடிச்சு வெளில எடுத்துரும். இழுத்தோடனே அது மோமோ கையில தான் இருக்கும். ஆனா டக்குனு மோமோ கையில இருந்து அது மறைஞ்சு போயிரும். மறைஞ்சு போனோடனே நம்ம மோமோ எங்க போயிடுச்சு 2 பேரும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்துல அந்த ஒரு பூனை பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பூனை பொம்மை மேல கூட ஒரு தாலிஸ்மன், அந்த தாலிஸ்மன் மொத்தமா கருகி போயிடும். இப்ப கருகி போனோடனே இவங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த பூனைக்குள்ளதான் அந்த உயிர் போயிடுச்சுன்னு. சோ யாரு இவ்வளவு நேரம் நம்ம உட்காருல பிடிச்சிருந்தாங்களோ அவங்க பூனைக்குள்ள போயிட்டாங்க. வேக வேகமா அந்த பூனையோட பொம்மை ஓட ஆரம்பிச்சிரும். உடனே கிராண்ட்மா என்ன சொல்லுனா, அந்த பூனைய உடனே கண்டுபிடிங்க, அந்த பூனை கிட்டதான் நம்ம உட்காரனோட 2 லெமனுமே இருக்கு, அந்த எலுமிச்சம்பழத்தை கண்டுபிடிக்கணும்னா பூனையை கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே மோமோ என்ன பண்ணுனா, தான் கண்ணுல பாக்குறத விட பவரை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அந்த காசோட பவர் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிருக்கும் அது. சோ பாத்ரூம்ல வேற ஏதோ ரூம்ல போய் ஒளிஞ்சிருக்கும். சோ அந்த ரூம்ல ஒளிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே கரெக்டா பிடிச்சிரும் நம்ம மோமோ. புடிச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பொம்மை அப்படியே படுத்து கிடக்கும் அங்க. சோ பிடிச்சதுனால அதோட கர்ஸ் பவர் இன்னும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா, நம்ம டர்போ கிளவிதான். டர்போ கிளவிதான் திரும்பியும் உள்ள வந்துருச்சு. ஆனா மோமோ என்ன சொல்லுனா, நம்ம தான் டர்போ கிளவிய தோக்கடிச்சிட்டோமே, டர்போ கிளவிய தோக்கடிச்சதுனால தானே இவனுக்கு இவனோட பனானாவே கிடைச்சிச்சு, அப்புறம் எப்படி நீ திரும்பி வந்த, உன்னால இருந்திருக்க முடியாதே, நீ தான் போயிட்டியே அப்படின்னு சொல்லும் போது, உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் என்னை தோக்கடிக்க முடியாது. சோ அந்த ட்ரெயினோட ஸ்டேஷனை தாண்டி அந்த ஜோனை தாண்டி வெளில வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் பாடிய மட்டும் அந்த கிராப்ல இருந்து பிரிச்சு அதை திரும்பியும் அந்த சின்ன பையனுக்குள்ளேயே போட்டுட்டேன். அதனாலதான் என்னோட பவர் உள்ளேயே கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. என் பவர் திருப்பி மொத்தமா கிடைச்ச உடனே மொத்தமா உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன், அதுக்குதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். என் பவர் மட்டும் திரும்பி எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்க எல்லாரையும் இப்பவே என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்க, உங்க எல்லாரையும் அப்படியே கழுத்து திரும்பி போட்டு போயிருவேன். ஏன்னா நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, என்னைய பார்த்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே உட்காருன்னு என்ன கேட்பானா, மரியாதையா என்னோட லெமன்ஸ குடுத்துரு, நீ அதை எடுத்து வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா குடுத்துருன்னு சொல்லுவான். உடனே அந்த டர்போ கிளவியும், அதெல்லாம் என்னால குடுக்க முடியாது, உனக்குதான் லெமன்ஸ் வேணும், எனக்கு அது தேவை கிடையாது. சோ உனக்கு வேணும்னா நீ இப்பவே கிச்சனுக்குள்ள போய் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரையும் கொல்ற, இவங்களை நீ கொன்னீனா உன்னோட லெமன்ஸ நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனா இத ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான் உட்காருன்னு. ஏன்னா திடீர்னு வந்து கொலை பண்ண சொன்னா எப்படி சொல்லுவான், உனக்கு வேணும்னா நீ செய், இல்லனா வேணானா விட்டுரு, என் பவர்ஸ நானே க்ரோ பண்ணி நானே வந்து உங்க 3 பேரையும் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். வேற வழியே கிடையாது. பார்த்தா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான் நம்ம உட்காருன்னு. ஆக்சுவலா டர்போ கிளவி வெளில போயிடுச்சு, இவன் கிட்ட பவர் இருக்க கூடாது, ஆனாலுமே இவன் கிட்ட அந்த பவர் இருக்கும். இத பார்த்து டர்போ கிளவி அதிர்ச்சியா தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கிராண்ட்மா தான். சோ நம்ம கிராண்ட்மா அவனை பின்னாடி இருந்து ஓங்கி அடிச்சுச்சுல, அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் மட்டும் தான் வெளில போச்சு. ஆனா அந்த கர்ஸோட பவர் எல்லாம் அவனுக்குள்ளே தங்கிருச்சு. அதனாலதான் இவனால இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த டர்போ கிளவியோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம தனியா பிரிச்சது நம்ம கிராண்ட்மா தான். ஒருவேளை திருப்பியும் அந்த பவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம சேர்க்கணும்னா அதுவும் நம்ம கிராண்ட்மாவால மட்டும் தான் முடியும்.
இதை கேட்டோடனே டர்போ கிழவிக்கு வந்து வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிரும். உடனே கிராண்ட்மா பக்கத்துல போயிட்டு, இந்த சைஸ்ல இருந்துகிட்டு எங்களையே மிரட்டுற நீ, இந்த வாங்கிக்கோ, இந்த இதையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி டொமு 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 டொமுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உட்காரணும், திரும்பி பழைய ஃபார்முக்கு போயிருவான். சோ அவனால கொஞ்ச நேரம் மட்டும் தான் அதை மெயின்டைன் பண்ண முடியுது. அதுக்கான காரணம் அவன் எக்ஸ்ட்ரீமான கோவத்துக்கு போனோடனே அந்த பவர் அவனுக்கு வந்திருக்கு. திருப்பி அது போயிடுச்சு. அதை மெயின்டைன் பண்ணணும்னா அவன் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம மோமோ பையன் என்ன சொல்லுனா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எங்களுக்கு தெரியும். அந்த சின்ன பொண்ணுங்கள அப்படியெல்லாம் கொலை பண்ணானவ அதை பார்த்துட்டு உனக்கு கோவம் இருந்துச்சு, அதனாலதான் நீ இவ்வளோத்தையும் பண்ணனு எங்களுக்கு தெரியும். சோ அதனால நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நீ அவனோட லெமன்ஸ கொடுத்துரு, நாங்க உன்னோட பவரை திருப்பி கொடுத்துருவோம், அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம்னு சொல்லும் போது இந்த டர்போ கிழவி சரின்னு சொல்லி ஒத்துக்குறோம் டீலு. ஆனா அவனோட லெமன்ஸ் என்கிட்ட இல்லன்னு சொல்லிரும். ஏப்பா டீல் போட்டோம்ல, இப்பெல்லாம் மாத்தி மாத்தி பேசுறேன்னு கேட்டா, உண்மையிலே என்கிட்ட இல்ல, அந்த ட்ரெயின்ல இவன் உடம்புக்குள்ள மாறும் போது நான் அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த டர்போ கிழவி சொல்லும். அவ்வளவுதான். இப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் வந்து போய் தான் ஆகணும். இதை எங்கன்னு போய் தேடுவாங்கன்னு தெரியல. சோ இதை இவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம். சோ அது வரைக்கும் சேனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.